வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை இறைவனின் திருப்பெயரால் தினசரி சாதுகளுக்கு இட்லி, இன்றைக்கி தக்காளி குருமா, ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு விதமான மூலிகையில் குழம்பாக வச்சு சாதுகளுக்கு மூலிகை கஷாயத்தோட மூட்டு வலி தைலத்தோட அன்னதான சேவை செய்து வருகிறோம். இந்த சேவை வளர உங்களால் முடிந்த ஆதரவு ஷேர் பண்ணலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த அன்னதான சேவை தினசரி மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு கிரிவலம் வர பக்தர்களுக்கு சுமார் 60,000 1 லட்சம் பேருக்கு குடிக்கிற தண்ணி, மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம் 3 பாத அழுத்த சிகிச்சை கூட பண்ணுறோம். இதுபோல் சேவையில் உங்களை நீங்கள் இணைச்சிக்கணுன்னா இந்த காணொலி கீழே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்களும் சேவை செய்யலாம். எல்லாம் வல்ல இறையருள் எங்களுக்கு துணை புரிந்தால் தான் இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம். இங்கே மயில் வருது, நாய் இருக்குது, கோழிங்க வருது, பறவைங்க வருது, பசு வருது. அனைத்து ஜீவன்களுக்கும் இங்கே அன்னதானம் செய்கிறோம். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, குதிரை இருக்குது, கன்றுக்குட்டி இருக்குது, எல்லாத்துக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்று நினைத்து இந்த சேவை செய்கிறோம். பாருங்கள், இது இன்று 16/3/2025 அன்று செய்த அன்னதான சேவையின் படங்கள் இது தினந்தோறும் செய்வது, ஒரு நாள் இல்லை, தினந்தோறும் வருஷம் 365 நாளும் இந்த சேவை தொடர்ந்து நடைபெறும். அவர்களும் பசியோடு வலியோடு வருவாங்க. பசிக்கு உணவு, வலிக்கு மருந்து, இது ரெண்டும் நாங்கள் தரோம். எல்லாம் வல்ல இறைவன் அண்ணாமலையாரின் தயவால், உங்களின் கருணையால் இந்த சேவை நடக்கிறது. இந்த காணொலியை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்று தான் நாம் நினைக்கிறோம். அதுக்காக தான் சேவை செய்கிறோம். அதுதான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்று மனதார பிரார்த்தனை செய்து தினந்தோறும் இந்த சேவையை செய்து வருகிறோம். போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கணுன்றதால் தான் இந்த சேவையை செய்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் பசியாறணும், எல்லாருக்கும் தேவையான எல்லாமும் கிடைக்கணுன்ட்டு அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் நல்லா இருக்கணும்.